அந்த பிசிபியை எடுத்து பிரித்து கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிசிபியை வந்து ஆன் பண்ணுறேன். பிசிபி ஆன் பண்ணிவிட்டேன். எனக்கு 17ன்னு வருது. சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா F9 சொல்லிட்டு ஏறார். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ணுறேன். 24 வந்துடுச்சு. எனக்கு வந்து மோட்டார் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகுது. சரிங்களா? அவுட்டோர்லேயும் சப்ளை வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் முன்னாடியே எரர் வந்துடுச்சு. சரிங்களா? LED 1 வந்து பிளிங்க் ஆகுது. 2 and 3 வந்து ஸ்டேபிளாக லைட் வந்து எரியுது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? F9 இன்டோரில் F9 வந்துடுச்சு. எல்லாமே ஓகே. சென்சார், அவுட்டோர் சென்சார் எல்லாமே ஓகே. F9க்கு எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. F9 அவுட்டோர் EEPROM ஃபால்ட். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த பிசிபியை வந்து அவுட்டோர் EEPROM வந்து ரைட் பண்ணி ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பிசிபியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து EEPROM IC. சரிங்களா? இந்த EEPROM IC கழட்டி நம்ம வந்து ரைட் பண்ணி திரும்பி ரீஃபிக்ஸ் பண்ணி அதை நான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐசி எடுத்தாச்சு. ஐசி எடுத்ததுக்கப்புறம் ஐசி ஃபிக்ஸ் பண்ண ஏரியா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்ஸ் ஐசியும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். சிப்பை க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டூலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டூலில் வந்து சிப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? டூல் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் LED கனெக்டில் இருக்குது. இப்போ வந்து சிஸ்டத்தில் வந்து இது பண்ணுறேன். சரிங்களா? சிப்பு கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிளிங்கிங் தெரியும். ஸ்டேட்டஸ் LEDயில் பிளிங்கிங் தெரியும். எதுக்காக உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து எடுத்து போட்டுருங்க. சிஸ்டம் வந்து காமிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் எடுத்து போட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் LED டூலோட ஸ்டேட்டஸ் LED மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ போர்டுக்கான பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியதான். NEC 52 ஸ்லாக் இன்வெர்டர் அவுட்டோர். சரிங்களா? சிப் ரைட் ஆகிடுச்சு. ரீட் பண்ணியாச்சு. டேட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். டேட்டா இருக்குது. சரிங்களா? சிப்பை ரிமூவ் பண்ணிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பை வந்து இருந்த டைரெக்ஷன்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பின் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. ஓகே, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் வந்து கரெக்டாக இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பிசிபி செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிபி ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு, கம்ப்ரஸரை போட்டாச்சு. சரிங்களா, ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பிசிபி வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் 24 வந்துடுச்சு. அவுட்டோரில் வந்து லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா, இதோட கண்டிஷனே அதுதான். ஆன் பண்ணும்பொழுது லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். சரிங்களா, மோட்டர் ரன் ஆகுது. அவுட்டோரில் எரர் எதுவுமே இல்லை. சரிங்களா, வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பாஸ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆகும்பொழுது ஆன் பண்ணுறோம். 24 இன்டோர் மோட்டர் போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து EEPROM வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணோம். இது வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது 3 லைட்டுமே பிளிங்க் ஆகணும். கம்ப்ரஸர் ஆன் ஆகும்பொழுது தான் அந்த லைட் வந்து 3மே வந்து பிளிங்க் ஆகும். சரிங்களா, அது எரர் கிடையாது, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி வந்து EEPROM யாருக்குன்னா ரீரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தேவைப்பட்டது அப்படின்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போர்டோட ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சப்போஸ் இல்லை எனக்கு வந்து EEPROM வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலுமே வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். EEPROMும் வந்து ஆன்லைனில் வந்து எடுத்துன்னு இருக்கோம், எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணணும். ப்ளஸ் வந்து 200 ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து EEPROM ஃபைல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா.